கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நாம் ஆண்டவருடைய கிருபையினால் கடந்த 2 நாட்களாக ஏசாயாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல் 26வது வசனம் வரைக்கும் உள்ளதான ஏறத்தாழ 27 காரியங்களை குறித்து நாம் தியானிக்கவும் அதிலிருந்து கர்த்தருடைய செய்திகளை ஆராயவும் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த 27 காரியத்திலே ஆண்டவருடைய கிருபையினால் நாம் இதுவரைக்கும் 2 காரியங்களை பார்ப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஒன்று சிலம்பு, 2வது பிறைச்சிந்தாக்குகள். நேற்றைய தினத்திலே அந்த ஏசாயாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின்படி பிறைச்சிந்தாக்குகள் என்றால் என்ன என்பதையும் அதன் அர்த்த விளக்கங்களை அறிந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபையும் தயையும் செய்தார். அந்த வரிசையில் இன்றைக்கு வேறு ஒரு தேவனுடைய வார்த்தையை, ஒரு பொருளை நாம் வாசிக்கவும் தியானிக்கவும் போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 3:19, அங்கு ஒரு பொருளை பார்க்கிறோம். ஆரங்களையும் அஸ்த கடகங்களையும் தலை முக்காடுகளையும். இதிலே இன்றைக்கு நாம் தியானிக்கவும் சோத்திரம் ஆராயவும் போகிற முக்கியமான ஒரு பொருள் ஆரங்கள். இந்த ஆரங்கள் என்றால் என்ன? இந்த ஆரங்கள் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக இந்த ஆரங்களை குறித்த சில புள்ளி விவரங்களை உங்களுக்கு சொல்லிவிடும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். இந்த ஆரங்கள் என்கிறதானே பொருளை குறித்த சூத்திரம் வார்த்தைகள் முழு வேதாகமத்திலே 4 புஸ்தகத்துலதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரங்களை குறித்து வருகிறது. ஒன்று 4 புஸ்தகத்திலே ஆரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2வதாக அந்த 4 புஸ்தகங்கள் எது எது என்று பார்த்தால், முதலாவதாக யாத்திரையாகமத்தின் புஸ்தகம், 2வதாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம், 3வதாக உன்னத பாட்டின் புஸ்தகம், 4வதாக ஏசாயாவின் புஸ்தகம். இந்த யாத்திரையாகமும், கர்த்தர், நியாயாதிபதிகள், உன்னத பாட்டு, ஏசாயா, இந்த 4 புத்தகங்கள் மட்டும்தான் இந்த ஆரங்களை குறித்த வசனங்கள், வார்த்தைகள் இருக்கிறது. இது முதலாவது யாத்திரையாகமத்தில் வருகிறது. அந்த நாட்களில் தேவ ஜனங்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு யாத்திரை பண்ணும்போது அவர்கள் வெளியூர் பயணம் போகிறபடினால் அதை காண்பிக்கும் அடையாளமாக இந்த ஆரங்களை அணிந்திருந்தார்கள். 2வதாக இந்த ஆரங்கள் என்பது நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே வருகிறது. இந்த நியாயாதிபதிகள் என்று சொல்லும் போதே கர்த்தர் நல்லவர், அது யுத்தம் செய்து ஜெயிக்கிற காரியத்தையும் வாழ்க்கையில் கிடைக்கிற மேன்மையும் பொருளை பணம் கொடுத்து வாங்குவதையும் காண்பிக்கிறது. இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வருகிற ஆரங்கள் என்பது பணம் கொடுத்து வாங்குகிற பொருளை குறிக்கிறது. ஆனா யாத்திரையாகமத்திலோ அது வெளியூருக்கு போகிற பிரயாணத்தின் அழகை குறிக்கிறது. 3வதாக இந்த ஆரங்கள் என்பது உன்னத பாட்டு புஸ்தகத்திலே வருகிறது. இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்துல வருவதின் நோக்கம், அது அழகை விவரிக்கிறதா இருக்கிறது. அழகையும் ரம்மியத்தையும் விவரிக்கக்கூடியதா இருக்கிறது. 4வதாக இந்த ஆரங்கள் குறித்த வார்த்தை ஏசாயாவின் புத்தகத்துல வருகிறது. அந்த ஏசாயாவின் புத்தகத்துல வரும்போது அது தேவனுடைய கோபாக்கினியை காண்பிக்கிறதா இருக்கிறது. இப்படி அநேகர் பயன்படுத்தாத, அநேகர் வாசிக்காத, யாரும் அதிகமாய் பிரசங்கத்துக்கும் பயன்படுத்தாத ஒரு பொருள், அந்த பொருளின் பெயர் ஆரம் அல்லது ஆரங்கள்.
அந்த ஆரங்களை குறித்த இத்தனை புள்ளி விவரங்கள், இத்தனை விளக்கங்கள், வியாக்கியானங்கள் வேதத்திலே இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்பொழுது இந்த ஆரங்களை குறித்து தேவனுடைய செய்திக்குள் கடந்து செல்லும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். இந்த ஆரங்கள் என்றால் என்ன? இந்த ஆரங்கள் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? முதலாவது, ஆரங்கள் என்றால் என்ன என்பதை நீங்கள் விளங்கி கொண்டால்தான் கர்த்தருடைய செய்தி உங்களுக்கு விளங்கும். அப்போ ஆரங்களை குறித்து ஒரு விளக்கத்தை வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன்னத பாட்டு 1:10. ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாய் இருக்கிறது. ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாய் இருக்கிறது. இந்த ஆரங்கள் என்பது முதலாவது எதை விவரிக்கிறது என்று சொன்னால், வாலிப வயதிலும் இளம் வயதிலும் இருக்கிற பெண்கள் தங்கள் கழுத்திலே அழகுக்காக அணிகிற ஒரு அணிகலன், கழுத்திலே அழகுக்காக அணிகிற அந்த அணிகலனைத்தான் இங்கு ஆரம் அல்லது ஆரங்கள் என்று சொல்லப்படுகிறது. சாதாரணமான பெண் ரொம்ப அழகுக்கு வர்ணிக்க முடியாதவளா இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இந்த ஆரங்களை எடுத்து கழுத்திலே அணிவித்து விட்டால் அவளுடைய பழைய நிலைமைகள் மாறி அவள் ஒரு அழகுள்ள ஸ்திரியாய் வெளிப்படுவாள், அழகுள்ள பெண்ணாய் தென்படுவாள். இந்த ஆரங்கள் பெண்களின் கழுத்திலே அணுகிற ஒரு பொருளாய் இருந்திருக்கிறது. அந்த கழுத்துல போட்ட உடனேயே அந்த உன்னத பாட்டு 1:10 சொல்லுகிறது, அது அழகாய் இருக்கிறது. அப்போ இந்த ஆரங்கள் போடுவதற்கு முன்பு ஒரு பெண் இருக்கிற நிலைமையை விட இந்த ஆரங்களை எடுத்து தங்கள் கழுத்துகளில் பூண்டு கொண்டால், அணிந்து கொண்டால், அவர்கள் வயதானவர்களாயிருந்தாலும் இளம் பிள்ளைகளாயிருந்தாலும் வாலிப பெண்களாயிருந்தாலும் மற்றவருடைய பார்வைக்கு அழகாய் தென்படுவார்கள், அழகாய் காணப்படுவார்கள். இப்போ இந்த ஆரங்கள் குறித்து நாம் பார்க்கும் போது இந்த ஆரங்களை எங்கு உடுத்துகிறார்கள், எந்த இடத்திலே எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று நாம் பார்க்கும் போது கழுத்திலே என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த கழுத்தும் அழகாய் இருந்தது என்று பார்க்கிறோம். அப்போ இந்த கழுத்து என்பது என்ன? இந்த கழுத்து என்பது எதை குறிக்கிறது? வேதத்திலே கழுத்துக்கு நிறைய வசனங்கள் உண்டு. கழுத்தை குறித்து ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறது. கழுத்திலே அழகான கழுத்து இருக்கிறது, நேரான கழுத்து இருக்கிறது, வணங்கா கழுத்து என்கிற ஒரு கழுத்து இருக்கிறது, இணங்காத கழுத்து என்கிற ஒரு கழுத்து இருக்கிறது. ராஜாக்களுடைய கழுத்து என்கிற கழுத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவே. அது மாத்திரம் சுமை சுமந்த கழுத்து என்று நாம் நியாயாதிபதிகளில் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். நல்ல சொத்திரம் கொள்ளையிட்டவர்களின் கழுத்து என்று வேதத்தில் நாம் பார்க்கலாம். ஒட்டகங்களின் கழுத்து என்று ஒட்டகங்களின் கழுத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. கடின கழுத்து என்று வேதத்தில் ஒரு கழுத்து உண்டு. அங்கியின் கழுத்து என்று யோபு கழுத்தை குறித்து சொல்லும் போது அது என் அங்கியின் கழுத்து என்று சொல்லுகிறார். இந்த கழுத்துகள் தவிர இருமாப்புள்ள கழுத்து உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர். சர்ப்பணி அணியப்பட்ட கழுத்து என்கிற ஒரு கழுத்து உண்டு. ஆத்துமாவுக்கு ஜீவன் எப்படி முக்கியமோ அதே போல் அலங்காரத்துக்கு கழுத்து முக்கியம் என்று நீதிமொழிகள் 3:22 சொல்லுகிறது. ஆரங்கள் பூண்ட கழுத்து என்று வேதம் சொல்லுகிறது.
பராக்கிரமசாலிகளின் கழுத்து என்று வேதம் சொல்லுகிறது. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அன்னால் இழுக்கப்பட்ட கழுத்து என்று ஒரு கழுத்து உண்டு. பாரம் சுமந்த கழுத்து என்கிற ஒரு வித்தியாசமான கழுத்து உண்டு. ஓ கர்த்தர் நல்லவே, சொல்கிறோம். இப்படி கழுத்திலேயே வேதத்திலே விதவிதமான வித்தியாசமான ஆழமான சத்தியம் நிறைந்த நூதனமான கவனிக்கத்தக்க தெரிந்து கொள்ளத்தக்க பலதரப்பட்ட கழுத்துகள் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இந்த இப்படிப்பட்ட இந்த கழுத்துலதான் இந்த ஆரங்கள் பூண்டினார். இந்த ஆரங்களை கழுத்துல போடும்போது அது அழகா இருந்ததாக நான் ஏற்கனவே உங்களுக்கு பல விஷயம் சொல்லியிருக்கு. இப்போ கழுத்திலே ஒரு வித்தியாசமான கழுத்தை குறித்து கிருபையை முன்னிட்டு நாம் கவனிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். புலம்பல் 5:5. பாரம் சுமந்து எங்க கழுத்து நோகிறது, நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இங்கு அழகாயிருக்க வேண்டிய கழுத்து ஒரு சோத்திரம் நோகிற கழுத்தாய் மாறி போயிருக்கும். ஆரங்கள் பூண்டுகிற கழுத்திலே முதலாவது கழுத்து இந்த புலம்பல் 5:5 சொல்லுகிறபடி நோகிற கழுத்து. நோகிற கழுத்து என்றால் என்ன? இன்றைக்கு இருக்கிற பெண்கள், இன்றைக்கு இருக்கிற சில வாலிப பிள்ளைகள் கூட அடிக்கடி சொல்லுகிறார்கள், எனக்கு கழுத்து வலிக்குது, கழுத்து பட்டை வலிக்குது, கழுத்து பகுதி திருப்ப முடியல, கழுத்து சுளுக்கிக்கிட்ட மாதிரி இருக்குது, ஓ கொஞ்சம் ஒரு மாதிரி உடனே நிமிர முடியல, கழுத்து சரியா திரும்ப மாட்டேங்குதுன்னு சொல்லி இன்னைக்கு பலருடைய கழுத்து பகுதிகள் இந்த புலம்பல் 5:5 படி நோகிறதாகவும் வலிக்கிற கழுத்துகளாகத்தான் இருக்கு. ஆனால் அப்படி நோவுகள் நிறைந்த வலி நிறைந்த கழுத்திலே இந்த ஆரங்கள் என்கிற ஒரு விலை உயர்ந்த ஒரு அணிகலனை, இந்த ஆரங்கள் என்கிற ஒரு அழகான அணிகலனை உடுத்தும் போது அந்த கழுத்து நோவோடு இருக்கிறவர்கள், கழுத்து வலியோடு இருக்கிறவர்கள் தங்கள் துக்கத்தை மறந்து, கவலையை மறந்து சந்தோஷப்படுவார்கள், கர்த்தரை துதிப்பார்கள். அப்ப ஆரங்கள் என்பது கழுத்திலே அணியக்கூடியது. இந்த செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான ஊழியக்கார சகோதரியே, அன்பான விசுவாச சகோதரிகளே, உங்க கழுத்து அது சுமை சுமக்கிறதா இருக்கிறதா, நோவு நிறைந்ததா இருக்கிறதா, பாரம் உள்ளதா இருக்கிறதா, அல்லது உங்க கழுத்து ரொம்ப அழகுக்கும் அமைதிக்கும் ஏதுவா இருக்கிறதா என்று பாருங்க. இல்ல கோபம் வரும்போது, சண்டை வரும்போது சொல்லுகிறார், நீ கழுத்தை நிமிர்ந்து நடக்க முடியாதபடிக்கு நான் பண்ணிடுவேன், நீ கழுத்தை நிமிரவே முடியாது அப்படிலாம் சொல்றான். இது கோபத்துல விடுகிற வார்த்தை. ஆனால் இங்கு முதலாவது ஒரு கழுத்தை பார்க்கிறோம். இது கர்த்தர் நல்லவே, நோவு நிறைந்த ஒரு கழுத்து, பலவீனம் நிறைந்த ஒரு கழுத்து, சுகவீனம் நிறைந்த ஒரு கழுத்தா இது காணப்படுகிறது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளுடைய கழுத்து என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஓ வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பலவீனம் இல்லாததா இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள் சொல்லுகிறது, ஏன் நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ ஒரு கழுத்து எப்படி இருக்க வேண்டும்? ஆரங்கள் பூண்ட, ஆரங்கள் அணிவிக்கப்படுகிற அணிகலன்கள் போட்டு, அது அநேகர் பார்க்கிறதும் தானே வானத்தை அண்ணாந்து பார்க்கத்தக்கதுமான அந்த கழுத்தாய் இருக்க வேண்டும். நோவு நிறைந்ததாய் இருப்பது அல்ல.
பலவீனமும் வியாதியும் தாக்கினதா இருப்பது அல்ல. உங்க கழுத்து ஸ்தோத்திர ஆரங்கள் பூண்டதுக்கு ஏதுவா அது நல்ல அழகா இருக்க வேண்டும். இந்த புலம்பல் 5:5 படி, இனி நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்காதீர்கள், அல்லது ஸ்தோத்திரம் தவித்துக் கொண்டு இருக்காதீர்கள். கர்த்தர் நல்லவை. நீங்க ஸ்தோத்திரம் புலம்புகிறது தவிப்பும் இருந்தா என்ன நடக்கும்? அந்த புலம்பல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுவது, ஸ்தோத்திரம் நாங்கள் உழைக்கிறோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கையின் அடிப்படை வார்த்தை பாருங்க. அந்த வசனம் சொல்லுவது, நாங்கள் உழைக்கிறோம், ஆனால் எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இது இன்றைக்கு உண்மையா பொய்யா என்று கேட்டால், நான் என் அனுபவத்திலே பார்த்தவர்களை வைத்து நான் சொல்லுவேன். காலையில 8 மணிக்கு போறாங்க, ராத்திரி 11 மணி வரைக்கும் வேலை பார்க்கறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு, கைய காலை நீட்டி நல்லா தூங்கலாம், மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னாக்கா, அங்கேயும் அவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, அங்கேயும் சில பிரச்சனை மாட்டிட்டு. இவ காலையிலிருந்து இரவு வரைக்கும் இந்த புலம்பல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் உழைக்கிறார்கள். உழைக்கிறதே எதுக்குங்க? நல்லா சாப்பிடவும் நல்ல ஓய்வெடுக்கவும் தான். அதனாலதான் அரசாங்கம் ஒரு முறையை கொண்டு வந்திருக்கு. 58 வயசு வர்ற வரைக்கும் நீங்க நல்லா வேலை செய்யலாம், அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல போய் ஓய்வு எடுக்கணும். அப்புறம் காலம் கடந்தது 58 என்பது 60 ஆண்டு. இப்ப 60 வயசு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு 60 வயசான உடனே அரசாங்கமே ஓய்வு கொடுத்து நீ போய் நன்றாய் இளைப்பாறு என்று சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு சிலருடைய ஜீவியம் வெளியில பார்க்கறதுக்கு ஆரங்கள் பூண்ட கழுத்து என்கிற ஆவிக்குரியதா இருக்கிறது. வெளியில பார்க்கறதுக்கு அபிஷேகம் பெற்றதா இருக்கு, வெளியில பார்க்கறதுக்கு அழகா இருக்குது, விசுவாசியை போல. வெளியில பார்க்கறதுக்கு ஒரு பிரச்சனை இல்லாத போல இருக்கு. ஆனா அந்த கழுத்தை நன்றாய் கவனித்து பார்த்தா, நான் இவ்வளவு உழைச்சேன், இவ்வளவு வேலை பார்த்தேன், இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு வேர்வை சிந்துறேன், இவ்வளவு ராத்திரிலாம் முழிச்சிருக்கிறேன், இவ்வளவு பிரயாணம் பண்றேன், ஆனாலும் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உழைச்சோம், எனக்கு இளைப்பாறுதல் இல்லையே, எனக்கு ஒரு ஓய்வு இல்லையே, நான் இவ்வளவு வேலை பார்த்து இவ்வளவு காரியங்களை கொடுத்து என்ன பிரயோஜனம், ஒரு ஓய்வு இல்லை, இளைப்பாறுதல் இல்லை என்று புலம்புகிற விசுவாசிகளும் புலம்புகிற தேவ பிள்ளைகள் தான் அதிகம். இவர்கள் 2 வித வாழ்க்கை வாழுகிறார்கள். இரட்டை வாழ்க்கை. எப்படி இரட்டை வாழ்க்கை? வெளியில எந்த குறையும் இல்லாத நல்ல அபிஷேகிக்கப்பட்ட நல்ல ஆவிக்குரிய நல்ல அநேகருக்கு ஊழியம் செய்கிற அப்படிப்பட்டவர்களாய் தங்களை ஆரங்கள் பூண்ட கழுத்தை போல காண்பித்துக் கொள்ளுகிறார்கள். இது ஒரு வாழ்க்கை. ஆனா 2வது வாழ்க்கையோ உள்ளே ஒரே பாவம், ஒரே அந்தகாரம், பயங்கர இருள், எந்த நேரத்திலும் ஏதாகிலும் ஒரு விதமான சத்துருவின் போராட்டம். இது உள்ள. இப்ப வெளியில ஆரங்கள் பூண்ட கழுத்தை போல சந்தோஷப்படுறதும் சிரிக்கிறதும் யார பார்த்தாலும் சோத்திரம் சொல்றது. ஆனா உள்ளே பார்த்தா இருதயம் அப்படியே தண்ணீரில் ஊறி போன மண்ணை போல சகதி நிறைந்ததாய் காணப்படுது. 2 வித வாழ்க்கை. ஒரு மனுஷனுக்கு விரல் 6 விரல் இருக்கிறத பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு கத்த நல்லவே கைகள் இணைக்கை முளைச்சி 2 கைகள், 2 கைக்கு 3 கை இருக்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் இருந்தாலும் கழுத்து என்பது ஒன்றுதான் இருக்கிறதை பார்க்கலாம். நம்முடைய தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில கழுத்து ஒரே கழுத்தா இருக்கிறது. வெளியில ஒரு கழுத்து, உள்ளே ஒரு கழுத்தை உடையவர்களா இருக்கக்கூடாது. அது ரொம்ப ஆபத்தான, பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற
அந்த மாதிரி தன்னை சிரித்து ஏதோ ஒண்ணு பண்ணி மாய்மாலமாய் தன்னை வெளிப்படுத்துகிற ஜீவியம் இருக்கக்கூடாது. இந்த ஆரங்கள் என்பது முதலாவது அது கழுத்திலே அணியக்கூடியதாய் இருக்கிறது. இந்த கழுத்து என்பதே பாரம் சுமக்கிறதை காண்பிக்கிறது, இளைப்பாறுதல் இல்லாத ஜீவியத்தை காண்பிக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நல்லா உழைங்க, நல்லா கஷ்டப்படுங்க, நிறைய வேலை பாருங்க, ரொம்ப நல்லது. ஆனால் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு உங்க கழுத்து நிறைய பாரம், கழுத்து நிறைய ஒரே குழப்பம், கழுத்து நிறைய ஒரே பிரச்சனை, ராத்திரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராத்திரில தலைய சாட்டா தூக்கம் வர மாட்டேங்குது. ஒரு பக்கத்துல ஒரு கழுத்து படுத்து கொண்டு கண்கள்ல ஒரு கண்கள்ல வழியில கண்ணில் மறு கண்ணுக்கு வந்து ரெண்டு கண்களின் கண்ணீரும் தலையணையை நினைக்குது. அதை முடித்த கொஞ்ச நேரத்துல தோள்பட்டை வலி உண்டாகி இந்த பக்கம் திரும்பி படுத்தால் திரும்பவும் ஒரு ஏதோ நினைப்பு, ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு வருத்தம், திடீர்னு ஒரு பயம், வெளியே சொல்ல முடியல. அப்படியே கண்கள்லாம் கலங்கி அப்படியே கண்கள்ல தண்ணி. இப்ப அந்த கண்ணுல இருக்க தண்ணி கீ கண்ணுக்கு வந்து கீ கண்ணுல இருந்து 2 கண்ணி தண்ணீர் திரும்ப கீழே வடிகிறது. இப்போ இரவிலே படுத்தாலும் இளைப்பாறுதல் இல்லை. ஆனா இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஆரங்கள் பூண்ட சீயோன் குமாரத்தியை போலவும் ஆரங்கள் பூண்ட எருசலேமின் நதிகளைப் போலவும் தங்களை காண்பித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனா ஆண்டவருக்கு இது பிரியமா என்று கேட்டால் அவருக்கு ஒரு சுபாவம் இருக்கு. அவர் என்ன சுபாவத்தை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள். அதுக்கு மிஞ்சினது எல்லாமே பாவத்தினால் இருக்குது. ஏன் நீங்க ரெட்ட வாழ்க்கை வாழணும்? ஏன் வெளியில ஆரங்கள் பூண்ட கழுத்தையும் உள்ளேயோ கண்ணி நிறைஞ்சதை வச்சிருக்கணும்? நான் சொல்றேன், நேர தெய்வ சமூகத்துக்கு போங்க. ஆண்டவரே, நான் இனி ஆவிக்குரிய வேஷம் போட விரும்பல, ஆவிக்குரியவனை போல காண்பிச்சுட்டு நான் சிக்கல்ல இருக்க விரும்பல. என் வாழ்க்கையில ஆவிக்குரியவன் என்று காண்பிப்பதை விட மகா சிக்கல்கள் தான் இருக்குது, மகா குழப்பங்கள் தான் இருக்குது, பயங்கர பிரச்சனை தான் இருக்குது. இது உம்மிடத்தில் சொல்லுகிறேன் என்று கண்ணீரோடு சொல்லி பாருங்கள். ஓ, இளைப்பாறுதல் இல்லாத உங்க ஜீவியத்துல தேவனாகிய கர்த்தர் இந்த மாதம் இந்த செய்தியின்படி வருகிற மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலின் மாதமாகவே கர்த்தர் மாற்றி கொடுக்க வல்லவராயிருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நல்ல ஒரு இளைப்பாறுதல். ஓ சோத்திரம். வலிய கட்டாயப்படுத்தப்பட்டு அல்லது சிரமப்பட்டு சிரிப்பது சிரிப்பின் சந்தோஷம் கிடையாது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். மனம் விட்டு சிரிக்கணும், வாய் விட்டு சிரிக்கணும். அதுக்கு உங்க கழுத்துல நிறைய பாரங்கள் இருக்கக்கூடாது. ஒன்று சொல்லுகிறேன், கழுத்திலே ஆரங்கள் இருக்கலாம், கழுத்திலே சங்கிலிகள், தங்கச் சங்கிலிகள் இருக்கலாம், கழுத்துக்குரிய அலங்கார அணிகலன்கள் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதே இடத்துல நீங்கள் பாரத்தையும் வருத்தத்தையும் நுகத்தை வைத்திருந்தால் அதை கர்த்தர் விரும்புவது கிடையாது. உங்கள் நுகத்தை என்மேல் வையுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர்ட்ட வச்சாச்சா விட்டுங்க, ஆண்டவர்ட்ட சொல்லியாச்சா மறந்துங்க. ஓ, தேவனுடைய சமூகத்துல அறிக்கையிட்டாச்சா அவ்வளவுதான். இனி ஏற்ற காலத்துல, ஏற்ற நேரத்துல, ஏற்ற சமயத்துல, ஏற்ற மனிதர்களில் கொண்டு ஏற்ற காரியங்களை அவர் நேர்த்தியாய் செய்து முடிவார். இதுதான் ஆரங்கள். இந்த ஆரங்கள் என்பது கழுத்தை சுற்றி இருக்கும், கழுத்தை அலங்கரித்து இருப்பது. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்படியானால் எனக்கன்பான தேவச்சரமே, இந்த கழுத்தை சுற்றி இருக்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கழுத்தை சுற்றி இருக்கிற ஒரு காரியம். புலம்பலின் புஸ்தகம்
1ஆம் அதிகாரம் 14வது வசனம். புலம்பல் 1:14. என் பாதங்களின் நுகம் அவருடைய கையால் பூட்டப்பட்டிருக்கிறது. அவைகள் பிணைக்கப்பட்டு என் கழுத்தை சுற்றி கொண்டது. என் பலனை விலப்பண்ணினார். நான் எழுந்திருக்க கூடாதபடிக்கு ஆண்டவர் என்னை ஒடுக்குகிறவர்களின் கையிலே ஒப்பு கொடுத்தார். இப்போ இங்க 2வது ஒரு கழுத்தை பார்க்கிறோம். நல்லவே கழுத்தை சுற்றி கொண்ட ஒரு பொருளை பார்க்க, கழுத்தை சுற்றி கொண்டது. இங்க கவனிங்க, ஏசாயா 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின்படி ஆரங்கள் இருக்கணும். அந்த ஆரங்கள் கழுத்துல இருப்பது நல்லது. ஆனா அதே ஆரங்கள் கழுத்தை சுத்தி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது முன்னாடி மட்டும் தொங்கணும், முன்னாடி மட்டும் தெரியணும். அது நேர்த்திக்கு ஏதுவா இருக்கணும், ரம்யத்துக்கு ஏதுவா இருக்கணும், சந்தோஷம் மற்றவர்கள் பார்த்து சந்தோஷப்படக்கூடியதா இருக்கணும். ஆனா சிலர் என்ன பண்றாங்க, எனக்கு ஆரங்கள் என்பது முன்னாடி மட்டும் இருந்தா பத்தாதுன்னு சொல்லி அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு ஓசத்துல கழுத்தை சுற்றி, இந்த புலம்பலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி கழுத்தை சுற்றி கொள்ளுகிறோம். அப்போ கழுத்தை சுற்றி ஆரத்தை நீங்க நிறைய போடும்போது இங்க என்ன நடக்குது? அந்த புலம்பல் 1:14 சொல்லி என் பலனை விலப்பண்ணினார். உங்களுடைய பலன் வெளியேறுகிறதை நீங்கள் பார்க்கலாம். உண்மையான சத்துவம் இருக்காது. அப்போ ஆரங்கள் என்பது முதலாவது அது கழுத்திலே போடுவது, அது நல்ல சிங்காரத்துக்காக போடுவது. 2வதாக அந்த ஆரங்கள் ஓசத்தின் நுகத்தையும் பாரத்தையும் காண்பிக்கணும். 3வதாக அந்த கழுத்து என்பது ஆண்டவர் பாரத்தை நீக்குவதை, பாரத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதை காண்பிக்கிறது. இன்றைக்கு இந்த இரவுக்கு ஜெபத்துல எந்த பாரத்தோடு, எந்த வியாகுலத்தோடு, எந்த விதமான கேள்வி கணைகளோடு வந்திருந்தாலும் சரி, உங்க கழுத்தை சுற்றி நெருக்கி கொண்டிருக்கிற அந்த புலம்பல்கள், கழுத்தை சுற்றி நெருக்கி கொண்டிருக்கதானே அந்த இரும்பு வளையங்களை ஆண்டவர் ஒழித்து உங்க கழுத்தின் முன்பகுதியை நல்ல அழகான கழுத்தாய் மாற்றி, அதிலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆரத்தை உங்களுக்கு வைத்து அழகுபடுத்த போகிறார். இதனால் உங்கள் வேதனைகள் மாறும், இதனால் உங்களுடைய சஞ்சலங்கள் மாறும், இதனால் உங்களுடைய மகா குழப்பங்கள் மாறும். ஆண்டுடைய கிருபையினால 2 நாளைக்கு முன்பாக நாமக்கல் சேலம் மாவட்டத்துக்கு மேல இருக்கிற அந்த சுதந்திரம் கத்த நிலவ ஒரு மலை பிரதேசத்துக்கு போய் வந்துட்டு இருந்தேன். அது வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஊழியக்காரர் எனக்கு போன் பண்ணார். அப்ப போன் பண்ணி நான் பேசிட்டு அவருடைய உறவினர் குறித்து சொல்லிட்டு ஜெபிக்கணும் அப்படின்னாரு. சரி ஜெபிக்கிறேன் என்று சொன்னேன். ஜெபித்த ஏற்கனவே ஒரு முறை ஜெபித்திருக்கிறேன். அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஐயா அவர் இப்ப ஐசியூல இருக்காரு, அதுதான் நிலைமை. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, நீங்க நேரா வரணும், நீங்க வர்றேன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிற ஒரு டேட் மட்டும் கொடுங்க. உங்களுக்கு வர்றதுக்கு போறதுக்கு தங்குறதுக்கு வாகனத்துக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிடுறேன். அப்ப நான் கேட்டேன், நான் எதுக்கு நேர்ல வரணும்? அவருடைய இந்த பேஷண்ட் அவர்களோட ஊர் எது? சென்னை. இப்ப அவர் எங்க அட்மிட் ஆயிருக்காரு? பெங்களூர்ல. நான் இருக்கிறதுங்க விருதுநகர்ல. எதுக்குமே சம்பந்தம் இல்லை, நான் எதுக்கு வரணும்? அப்போ சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்க வந்து அவரை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணிட்டா எனக்கு விசுவாசம் இருக்குது, அவர் உயிர் பிழைத்துக் கொள்வது மாத்திரமல்ல, உயிரோடு நீண்ட காலத்துக்கு இருக்கும். உங்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று அந்த போதகர் அவ்வளவு வலிய கேட்டுக்கொண்டார். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னாக்கா, இன்னைக்கு பல ஊழியக்காரருடைய நிலைமைகள் கூட இந்த வியாதியஸ்த விசுவாசி படுத்திருக்கிறதை மாறி பலருடைய நிலைமைகள் வியாதியில இருக்குது, சந்தேகத்துல இருக்குது, குழப்பத்துல இருக்குது, பலவீனத்துல இருக்குது, நோய்பட்டிருக்குது.
ஆனா வெளியில பார்த்தாக்கா நான் கர்த்தருடைய மனுஷன், கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்கா வாழ்றேன், கர்த்தருக்கா இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு இருக்காரு, ஒரு ஆரத்தை உடுத்திக்கிட்டு நம்ம காண்பிக்கிறோம். ஆனால் நான் ஊழியக்காரன் நான் சொல்றேன், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதது சொல்ல சொன்ன ஆண்டவர்கிட்ட நீங்க உள்ளதை பேசுங்க, மனம் திறந்து சொல்லுங்க. நான் தைரியமா உங்களுக்கு சொல்றேன், எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. நான் ஜெபிக்கும் போது இந்த ஒரு மாதிரி டீசென்டான பிரேயரு, ரொம்ப ஜெனினான ஒரு பிரேயரு, ரொம்ப டிசிப்ளினா அப்படி அடுக்குமொழியில் ஜெபி அதெல்லாம் கிடையாது. என்னுடைய ஜெபம் என் இருதயத்தில் இருக்கிறத அப்படியே வார்த்தையா வரும். என்னுடைய பிரேயர் லாங்குவேஜ், என்னுடைய ஜெப மொழி கூட லோக்கல் லாங்குவேஜாகத்தான் இருக்கும். சாதாரண உள்ளூர் மொழி போல, ஒரு லோக்கல் லாங்குவேஜ் போலதான் ஆண்டுகிட்ட பேசுவேன். எனக்கு நல்லா தெரியும், அந்த ஜெபத்துல போகும்போது நான் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், இதைத்தான் கேட்பேன். கர்த்தர் எதிர்பார்க்கல. நம்ம இருதயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே கொட்டிடும். பழுத்த சுத்திட்டு இருக்கிற ஆரங்கள் போல இருக்கிற எல்லா நெருக்கடிகளை ஆண்டோட்ட சொல்லணும். அது ரொம்ப இன்னைக்கு திரும்ப திரும்ப அபிஷேகத்தை முன்னிட்டு சொல்றேன், உன் மனம் திறந்து பேசுங்க, அப்படியே இருதயத்தில் இருக்கிறத கொட்டுங்க, நல்ல கண்ணீர் வடிங்க, உங்களால முடியலன்றதை நல்லா ஒத்துக்கொள்ளுங்க. எல்லாம் உங்களால முடியுன்ற பெருமைக்கு இடம் கொடுக்காதீங்க. நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரை, நீர்தான் எல்லா ஆண்டவரையும் சொல்லி கொஞ்சம் பிராங்கா பேசுங்க, ரொம்ப காஷுவலா பேசுங்க, அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போல பேசுங்க, ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டர் போல ஒரு க்ளோஸா பேசுங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்க. உங்க கழுத்தை சுற்றி நெருக்கிட்டு இருக்கிற பல சிக்கல்களுக்கு இன்றைக்கே விடுதலை உண்டு. இன்றைக்கே ஜெயம் கிடைக்கும். இன்றைக்கே வெற்றியை கற்றுக் கொடுப்பான். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். அப்ப இந்த ஆரங்கள் என்பது முதலாவது அது கழுத்து பகுதியை காண்பிக்கிறதா இருக்கிறது. இரண்டாவதாக இந்த ஆரங்கள் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 22வது வசனம். யாத்திரையாகமம் 35:22 வாசிக்கிறேன், ஜபத்தோடு கவனிங்கள். மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்தகடங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான். ஆமென். இங்கு இந்த ஆரங்கள் என்பது இரண்டாவதாக எதை குறிக்கிறது என்றால், இந்த யாத்திரையாகம் 35:22 சொல்லுது, மனப்பூர்வமுள்ள ஒரு இருதயத்தை குறிக்கிறது. மனப்பூர்வமுள்ள ஒரு இருதயம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. இன்றைக்கு எல்லாருக்குமே மனம் இருக்கிறது, ஆனா அந்த மனதிலே ஒரு பூர்வம் இருக்கிறதா என்பது தான் சந்தேகமா இருக்கிறது. அதுதான் கேள்வியாயிருக்கு. மனப்பூர்வமுள்ள அந்த ஒரு ஜீவியம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள் வரணும். இந்த ஆரங்கள் என்பது நல்ல மனப்பூர்வமுள்ள ஒரு வாழ்க்கை. இந்த மனப்பூர்வத்தை குறித்து சொல்லும் போது நிபுணன் யார் மனப்பூர்வம் உள்ளவர்களோ அவர்களுக்கு பேர் நிபுணன் அல்லது நிபுணி என்று பெயர். நிபுணன், நிபுணி என்று சொன்னால் ஆராய்ச்சியாளர்கள் அல்லது விஞ்ஞானிகள் என்று அர்த்தமா. அப்போ இந்த ஆரங்கள் என்பது இரண்டாவதாக மனப்பூர்வத்தை குறிக்கிறது. மனப்பூர்வம் யாருக்கு இருக்குதோ அவர்கள் நிபுணர்களாயிருக்கிறார்கள், ஆராய்ச்சியாளர்களாயிருக்கிறார்கள் அல்லது விஞ்ஞானிகளாயிருக்கிறார்கள். இந்த மனப்பூர்வம் என்பது நிபுணன் என்பதற்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம்
28ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 28:21. இதோ தேவனுடைய ஆலயத்து வேலைகள் எல்லாம் ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகள் இருக்கிறது. அந்த எல்லா கிரியைக்கும் சகலவித வேலையிலும் நிபுணரான மனப்பூர்வமுள்ள சகல மனுஷரும், நல்லா கவனிக்கணும், நிபுணரான மனப்பூர்வமுள்ள சகல மனுஷரும் உன் சொற்படியெல்லாம் கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றார். ஆமென். மனப்பூர்வம் என்றால் என்னங்க? எல்லாரும் கொடுக்கிற விளக்கம் என்ன? முழு இருதயத்தோடு கொடுப்பது, முழு ஆத்மாவோடு கொடுப்பது, முழு ஆவியோடு செய்வது, முழு சம்மதத்தோடு இணைவது, முழு விருப்பத்தோடு அர்ப்பணிப்பது, முழு விருப்பத்தோடு ஊழியம் செய்வது, முழு மனசுக்கு பேர் தான் மனப்பூர்வம். இதுதான் இன்னைக்கு நிறைய பேர் கொடுக்கிற விளக்கம். மனப்பூர்வம்னாக்க இதுதான் காலாகாலமா பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது, இதுதான் காலாகாலமா கேட்டு வருகிறோம். ஆனா அந்த பழைய பஞ்சாங்கத்திலிருந்து கர்த்தர் பிரித்து இன்னைக்கு ஒரு புது சத்தியத்தை சொல்லுகிறார். மனப்பூர்வம் என்று சொன்னால் நிபுணத்துவம் நிறைந்தவர்கள். நல்ல நிபுணத்துவம் நிறைந்தவர்கள், அவர்கள்தான் அந்த மனப்பூர்வம் உள்ளவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எந்த காரியத்துல மனப்பூர்வம் உள்ளதா இருக்கிறது? சோத்திரம், எந்த காரியத்துல நிபுணத்துவம் நிறைந்ததா இருக்கிறது? ஒரு காலத்துல விசுவாசிகள் அல்லது ஊழியக்காரர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு காரியத்தையும் நான் ஜெபிச்சேன் செஞ்சேன் அப்படின்னு உடனே செய்ய மாட்டாங்க. அவங்க என்னதான் ஜெபித்து இருந்தாலும், என்னதான் சோத்திரம் அவங்களுக்கு அனுபவம் இருந்தாலும், வயது இருந்தாலும், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நிறுத்தி நிதானமாய் யோசித்து சிந்தித்து பல பேர்கிட்ட பேசி தனக்கு தெரிந்தவர்கிட்ட சொல்லி அப்புறம் ஊழியர்களுடைய ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம்தான் ஒரு முடிவெடுப்பார்கள். அதுக்கப்புறம்தான் அவர்கள் அந்த வேலையை செயல்படுத்துவாங்க. இதுதான் கடந்த காலத்திலே இருந்ததான முறைமை, ஒழுங்கு. ஆனா இன்றைக்கு இந்த மனப்பூர்வம் என்கிறதான ஆரங்கள் என்கிற மனப்பூர்வமும், மனப்பூர்வம் என்கிற நிபுணத்துவமும் நிறைய பேருக்கு கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிபுணத்துவம் இல்லாதபடினால் ஆரம்பிக்கிற பல காரியங்கள் ஃபெயிலியரா போகுது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மனப்பூர்வம் என்பது நாம் வாசிக்கிற வசனத்தின் மூலமாய் வரக்கூடியது. ஆனா நிபுணத்துவம் என்பது பரிசுத்த ஆவியினால் வரக்கூடியது. ஏன்னா அவர்தானே சகல சத்தியத்தை நடத்துகிறவர், அவர்தானே சகல வழியில கூட. அப்ப நிபுணத்துவம் என்பது பரிசுத்த ஆவி சம்பந்தப்பட்டது. அந்த நிபுணத்துவம் பரிசுத்த ஆவியாருடைய ஆலோசனை உங்க வாழ்க்கையில இருக்குதா? அந்த ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்கிற அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்குதா? அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சோத்திரம், அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். இந்த நிபுணத்துவத்தை குறித்து கிருபையுள்ள ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 நாளாகமம் 25:7. கர்த்தரை பாடும் பாட்டுக்களை கற்றுக்கொண்டு நிபுணரான தங்கள் சகோதரரோடும் கூட அவர்கள் லக்கத்துக்கு 29,000 பேராய் இருந்தார்கள். இங்கு நிபுணர்கள் எப்படி நிபுணர்கள் ஆனார்கள் என்று சொன்னால், இந்த 1 நாளாகமம் 25:7 சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தரை பாடுகிறவர்களாயிருந்தார்கள். கர்த்தரை குறித்து பாட்டு பாடுவதற்கு கற்றுக்கொண்டவர்களாயிருந்தார்கள். ஐயா, எனக்கு ஆரங்கள் பூட்ட வேண்டும்,
ஆரங்கள் என்கிறதான நல்ல மனப்பூர்வம் வேண்டும். மனப்பூர்வம் என்கிறதான நிபுணத்துவம் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிறைய படிங்க. அறிவியல் புத்தகத்தை படிங்க, வரலாற்று சரித்திரத்தை படிங்க, நிறைய சாட்சிகளை படிங்க. இதெல்லாம் சுயமா சொல்ற புத்தி. ஆனா வசனத்தின்படி நான் சொல்றேன், நீங்க நல்ல மனப்பூர்வம் உள்ளவர்களா மாறணும், ஆரங்களா மாறணும், நிபுணர்களா மாறணும்னா அதற்கு வேதம் கற்றுக் கொடுக்கிற அழகான ஒரே ஒரு வழி, நீங்க நல்ல கர்த்தரை பாடுவது, நல்ல கர்த்தரை துதிப்பது. இந்த கர்த்தரை பாட 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 பாட, கர்த்தரை துதிக்க 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 உங்களுக்குள் ஆராய்ச்சி உண்டாகும், உங்களுக்குள் அறிவியல் உண்டாகும், உங்களுக்குள் ஞானம் உண்டாகும். நீங்கள் விஞ்ஞானிகளாய் வர்ணிக்கப்படக்கூடிய அளவுக்கு மாறுவீர்கள். உங்களுக்குள் அந்த நிபுணத்துவம் தானாகவே வந்துவிடும். அல்லேலூயா. ஒரு அநேகர் பயன்படுத்தப்படாத ஆரங்கள் என்கிற ஒரு பொருளுக்குள் எவ்வளவு மகிமை ஆண்டு வச்சிருக்கார் பாருங்க, எவ்வளவு பெரிய மனப்பூர்வத்தை வச்சிருக்காரு. அந்த மனப்பூர்வத்துக்குள்ள எப்படிப்பட்ட நிபுணத்துவத்தை வச்சிருக்காரு, அந்த நிபுணத்துவத்துக்குள்ள எப்படிப்பட்ட பாட்டை வச்சிருக்காரு, அந்த பாட்டுக்குள்ள எப்படிப்பட்ட துதியை வச்சிருக்காரு பாருங்க. இதுதான் சங்கிலி தொடர் செய்தி. இதுதான் ஒன்றோடு ஒன்று இணைத்து பார்ப்பது. அன்றைக்கு பெண்கள் அணிந்த ஆரங்களும் இப்படிதான் ஒன்றோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டிருந்தது. அது ஒன்றோடு ஒன்றாய் கோர்க்கப்பட்டிருந்தது, ஒன்றோடு ஒன்றாய் சேர்க்கப்பட்டிருந்தது. ஒன்றை எடுத்தால் மற்றொன்று பின்னாடியே வரணும். அதுதான் தொடர்ச்சி. இந்த ஆரங்களில் அணிந்து இருக்கிறதான மணிகளும் பொன்னும் வெள்ளியும் கூட ஒன்றோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஜீவியத்துல இந்த ஆரங்களுக்கு ஒப்பான நல்ல மனப்பூர்வம் இருக்குதா? உங்க ஊழியக்காரனுக்கு நீங்க 100 ரூபாய் காணிக்க கொடுங்க, இல்லாட்டி 1 லட்சம் ரூபாய் கொடுங்க. நீங்க 100 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 50 ரூபாய் கொடுத்தாலும் சரி, இல்லடி 2000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, இல்ல 60 லட்சம் 70 லட்சம் 1 கோடி கோடிக்கணக்கா கொடுத்தாலும் சரி, அந்த கொடுக்கறதுல என்ன இருக்கணும்? நல்ல மனப்பூர்வம் இருக்கும். அந்த மனப்பூர்வம் எப்படி இருக்கணும்னாக்கா, கர்த்தர் நல்லவன், அது ஒரு நிபுணத்துவம் நிறைந்ததான். நான் இதை கர்த்தருக்கு கொடுக்கிறேன், நான் இந்த ஊழியக்காரை கொடுக்கிறேன், நான் இந்த ஊழியத்துக்கு கொடுக்கிறேன், இதை வாங்கி அவர்கள் இதை பண்ண போறாங்க, அதை பண்ணுனாக்கா இத்தனை பேர் நன்மை அடைவாங்க, இத்தனை பேர் நன்மை அடைஞ்சா அதுல சில அபிஷேகம் வருவாங்க, அதுல சில அபிஷேகம் பட்டா சில ஊழியத்துக்கு வருவாங்க, அதுல சில ஊழியத்துக்கு வந்துட்டு அவங்க பெரிய கூட்டம் ரசிப்பாங்க. இப்படி நீங்க கொடுக்கிற காரியத்தை கூட ஆவிக்குரிய அனுபவத்தோடு ஒப்பிட்டு பார்த்து சிந்தித்து ஒரு நிபுணத்துவத்தோடு தரிசனத்தோடு கொடுத்து பாருங்க. அதை தேவன் 10ஐ 100ஆயும், 100ஐ 1000ஆயும், 1000ஐ லட்சமாகும், லட்சத்தை கோடியாகும், கோடியை மில்லியனாகும், மில்லியனை ட்ரில்லியனாகும் அவரால் மாற்ற முடியும். இதுதான் அந்த ரகசியம். ஒரு சாதாரண ஆரங்கள், அந்த ஆரங்களுக்குள் ஆண்டு வைத்திருக்கிற எவ்வளவு பெரிய பொக்கிஷம். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த மனப்பூர்வம் இருக்கு. அந்த மனப்பூர்வம் நல்ல நிபுணத்துவம் நிறைந்ததா இருக்கு. யாருக்கு நீங்க உதவி செஞ்சாலும், யாருக்கு எதை கொடுத்தாலும் நல்ல ஆராய்ந்து பார்த்து உதவி செய்யுங்க, ஆராய்ந்து பார்த்து நன்மை செய்யுங்க. எல்லாருக்கும் செய்யணும், எப்படி செய்வது மட்டுமல்ல, அதை நிபுணத்துவத்தோடு நீங்க கவனித்தா உங்க கழுத்திலே ஆரங்கள் இருக்கிறது. நீங்கள் திருத்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுடைய அபிஷேகம் பெற்றவர்கள் என்பதை அநேகர் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த ஏசாயா 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லப்படுகிற அந்த ஆரங்கள் என்பது முதலாவது கழுத்தை காண்பிக்கிறது என்று, அது அழகு. 2வதாக அந்த ஆரங்கள் என்பது மனப்பூர்வத்தை காண்பிக்கிறது என்று சொன்னேன், அது நிபுணத்துவம். 3வதாக இந்த ஆரங்கள் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது?
நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். நியாயாதிபதிகள் 8:26. திரைச்சிந்தாக்குகளும் ஆரங்களும் மீதியானியரின் ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த இரத்தாம்பரங்களும் அவருடைய ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சரப்பணிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கன்களின் நிறை 1700 பொன் சேக்கலின் நிறையாய் இருந்தது. ஆமே, 10 நல்லவை. இப்போ இந்த ஆரங்கள் என்பது மூன்றாவது எதை குறிக்கிறது? இந்த 10 நல்லவை. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுது, அந்த ஆரங்கள் என்பது நல்ல நிறைவை குறிக்கிறது. அதனாலதான் அந்த வசனம் முடியும் போது அது நிறையா இருந்தது என்று பார்க்கிறோம். நிறையா இருக்கிறது. ஒரு பெண்ணை நல்ல குளிப்பாட்டி அவளுக்கு தலை சீவி எண்ணெயை தடவி பவுடர் போட்டு அழகான வஸ்திரங்கள் உடுத்தி அவளுக்கு சீவி சிங்காரத்தி எல்லாம் பண்ணிட்டு கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டினாலும் அவருடைய சரீரத்துல ஒரு வெறுமை இருக்கிறத பார்க்கலாம். அதே பெண்ணுக்கு சீவி சிங்காரித்து அலங்கரித்து எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சு அவளை கூட்டு போய் இந்த ஆரம் என்கிற கழுத்துப்பட்டை ஆள்வது உடுத்து விட்டாக்கா இப்ப ஆள் பார்க்கறதுக்கு ராஜகுமாரத்தை போல் ஆயிடுவா. ஏன்னா இந்த ஆரங்கள் போட்ட பின்புதான் அங்க நிறை வருகிறது. அங்க நிறை கடந்து வருகிறது, பூரணம் வருகிறது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இது இப்ப இந்த ஆரங்கள் எதை குறிக்கிறதா இருக்கிறது? நிறையாயிருக்கிறதை குறிக்கிறது. அந்த நிறையா இருக்கிற அனுபவம் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 நாளாகமம் 9:13. வியாபாரிகளும் வர்த்தகர்களும் கொண்டு வரும் பொன்னை தவிர சாலமோனுக்கு ஒவ்வொரு வருஷத்திலும் வந்த பொன் 666 தாலந்து நிறையாயிருந்தது. இப்ப ஆரங்கள் என்பது மூன்றாவதாக நிறைவை குறிக்கிறது, நிறையா இருப்பதை குறிக்கிறது. இந்த நிறைவு என்கிற நிறையா இருக்கிற அனுபவம் எதை குறிக்கிறது? ராஜாக்களை சந்தோஷப்படுத்துவதை குறிக்கிறது. ராஜாக்களின் இருதயத்தை பூரிக்க பண்ணுவதையும் ராஜாக்களின் இருதயம் மகிழுகிறதை குறிக்கும். அப்படியானால் இந்த நிறைவு என்பது எது? எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு பல நிறைவு இருக்கலாம். கணவன் வருவது, கணவன் உங்களுக்கு கிடைப்பதே வாழ்க்கையின் ஒரு நிறைவு. நல்ல ஒரு மனைவி கிடைப்பது வாழ்க்கைக்கு ஒரு நிறைவு. உங்க குடும்ப வாழ்க்கைக்கு ஆதாரமாய் பிள்ளை கிடைப்பது அடுத்த ஒரு நிறைவு. அந்த பிள்ளைகள் படித்து வளருவது இன்னொரு நிறைவு. அதற்கடுத்து உங்களுக்கு சொந்த நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, இது ஒரு நிறைவு. நல்ல வேலை கிடைப்பது, தவறாத சம்பளம் கிடைப்பது, அது ஒரு நிறைவு. இப்ப கவனிங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இத்தனை நிறைவை கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு தாயை கொடுத்திருக்காரு, ஒரு தகப்பனை கொடுத்திருக்காரு, ஒரு சகோதரனை கொடுத்திருக்காரு, ஒரு சகோதரியை கொடுத்திருக்காரு, ஒரு வேலையை கொடுத்திருக்காரு, ஒரு வருமானத்தை கொடுத்திருக்காரு, தங்க ஒரு வீட்டை கொடுத்திருக்காரு, போறதுக்கு வரத்துக்கு ஒரு வாகனத்தை கொடுத்திருக்காரு. எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவா கொடுத்திருக்காரு. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, உங்களுக்கு இத்தனை காரியத்தை நிறைவாய் கொடுத்த ஆண்டவருக்கு நீங்க ஆண்டவருக்கு நிறைவாய் எதை கொடுத்தீங்க? நீங்க ஆண்டவருக்கு கொடுத்ததை எதை நிறைவாய் தந்திருக்கீங்க? இன்னைக்குமே பெந்தைக்கோஸ்து வட்டாரத்திலும் ஆவிக்குரிய நிலைமையிலும் கூட கிள்ளி கொடுக்கிறதும் சோத்திரம் தம் மெல்லியதாய் கொடுக்கிறதுமா தான் இருக்கு. என் வாழ்க்கையில நான் சிலரை குறித்து ரொம்ப பரிதாபப்பட்டது.
அந்த பரிதாபம் என்ன பரிதாபம் தெரியுமா? அவர்கள் ஊழியக்காரருடைய கண்ணை மறைச்சிடலாம், ஊழியக்காரனுக்கு தெரியாம பண்ணிடலாம், இதை கொடுத்து அதை விட்டுலாம் சொல்லி சில தங்களுடைய புத்திக்கு இடம் கொடுத்துறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு மனுஷன் ரொம்ப சிக்கல்ல இருந்தாரு, மகா போராட்டமா போராடினாரு, பயங்கர பண நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, வேலை ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. கடைசியில ஓடி வந்தார், பாஸ்டர் இப்படி இருக்கு பாஸ்டர், அப்படி இருக்கு பாஸ்டர், ஜோம் பண்ணுங்க, நீங்க ஜோம் பண்ணி ஏதாவது வார்த்தை சொல்லு. அப்போ ஜோம் பண்ணி அவரு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லியாச்சு. சொல்லிட்டு இந்த நாள், இந்த குறித்த நாளுக்கு பின்னாடி உங்களோட காரியத்துல ஒரு சேஞ்சஸ் வரும், நீங்க அதை நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடையாளம் முதற்கொண்டு சொல்லியாச்சு. சொல்லிட்டு கர்த்தர் கொடுத்த வசனங்களையும் கொடுத்திருக்கேன். நான் சொல்லுவதை பரிசுத்த ஆவியானவர் அறிகிறார். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் அவர் சொன்ன காரியங்களை குறித்து கர்த்தர் சொன்ன நாள்ல இருந்து அவரோட வாழ்க்கையில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் திருத்த சேமங்களும் ஏராளமான தயவு தாட்சணியங்களும் கிடைத்தது. ஆனால் மனுஷன் இதெல்லாம் அடுத்து கதவுகள் திறக்கப்பட்டு அவர் கொஞ்சம் கூட கிரகிக்க முடியாத அளவுக்கு இதெல்லாம் நன்மை கிடைச்ச உடனே அப்படியே தலைகீழாய் மாறி, அவருடைய சுபாவம் மாறி, அவருடைய பேச்சு மாறி, அவருடைய நடவடிக்கை மாறி, ஒரு கட்டம் வரும்போது நான் இல்லாட்டி நீங்க ஊழியமே செய்ய முடியாது என்று சொல்லி எனக்கே சவால் விடுகிற மனுஷனாய் மாறிவிட்டார். நான் அதை கேட்ட உடனே பரிசுத்தாவிக்கு முன்பு சொல்லுவேன், நான் பிரசங்கிக்கிற வசனத்தை கேள்வி சொல்லுவேன். இவருக்குலாம் பேசின உடனே எனக்கு கோபமும் வரல, ஆக்ரோஷமும் வரல, முட்டாள் மனுஷன் பேசுறான்னு அந்த பழி சுமத்தலும் வரல. நடந்தது என்ன தெரியுமா? அப்படிலாம் பேசும்போது நான் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். நீ பேசுறத பேசு, நீ சொல்றது சொல்லு, வார்த்தையை பயன்படுத்துறத பயன்படுத்து, பார்ப்போம். சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். நாட்கள் கடந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறிச்சு. ஆனா அந்த மனுஷனுடைய ஜீவியத்திலே, அவருடைய பேச்சிலே விகற்பம் மாறினது, விகற்பம் உண்டானது, தத்துவம் மறைந்து போனது, கீழ்ப்படுதல் பயமும் எல்லா ஒளிவு மறைவுகளும் அதிகமாகிவிட்டது. அமைதியை விட்டுட்டு. ஆனா கொஞ்ச நாட்கள் தான், கிட்டத்தட்ட சில மாதங்கள், வருடங்களே, சில 1-2 மாதங்கள் தான் அவருடைய நிலைமை பரிதாபமாய் மாறினது. புலம்புகிறவரும் தவிக்கிறவரும் ஒரே ஒரு வார்த்தை, சவுல் போய் கடைசியா சாமுவேல்ட்டையும் வார்த்தை கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடனே ஒரு சூனியக்காரிட்ட வார்த்தை கேட்க போன மாதிரி திரும்பவும் நம்மகிட்ட வந்து, நீங்க ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா பாஸ்டர், ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டீங்களான்னு கேட்க வேண்டிய அளவுக்கு கெஞ்சுகிறவனாய் மாறி. இப்ப அவருக்கு வந்த வருமானங்கள் நின்றது, பொருளாதாரம் நின்றது, வேலையாட்கள் பிரச்சனை உண்டானது, பல குழப்பங்கள் ஏற்படும். காரணம், தேவன் நம்மை ஆரங்கள் கூட்டி அழகுபடுத்த பார்க்கிறார், ஆனால் நாமோ நிறைவானவர்களாய் இருப்பது கிடையாது. ராஜாக்களை நிறைவுபடுத்தணும். சாலமோன் தான் ராஜாவாச்சு, சாலமோனுக்கு தான் எருசலேம் இருக்குது, சாலமோன் தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிட்டாரு, சாலமோனுக்கு சேபாவின் ராஜஸ்திரி கொடுக்கிறாளே, சாலமோனுக்கு மணிமண்டபம் இருக்குது, சாலமோனுக்கு தேவாலயம் இருக்குது, நான் ஏன் கொடுக்கணும்? தீருவின் ராஜா நினைத்திருந்தாக்கா சந்தன மரங்கள் ராஜாவுக்கு வந்திருக்காது, மயில்கள் சாலமோனுக்கு வந்திருக்காது, புடவைகள் சாலமோனுக்கு வந்திருக்காது, குரங்குகள் சாலமோனுக்கு வந்திருக்காது. ஒருவேளை தீருவின் ராஜா கொடுக்காம இருந்தா கர்த்தர் சிவா. ஆனால் கவனிங்க, சாலமோனுக்கு எல்லாம் இருந்தாலும் இருக்கிறத இந்த தீருவின் ராஜா பார்க்கல. ஆனால் சாலமோன் கேட்ட எல்லாவற்றின் நிறைவாய் கொடுத்தான். 20,000 வேலையாட்களை வைத்து மரங்களை வெட்ட வச்சான். கப்பலா மரங்களை அனுப்பினான். சுத்திரம் ஓப்பீரின் தங்கத்தை அனுப்பினான்.
அத சாலப்பட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு கொடுக்காம இருக்கல. இந்த ஒரு பக்குவம், இந்த ஒரு சுபாவம், இந்த ஒரு குணம் நம்ம ஊழியத்துல இருக்கிற ஜனங்களுக்கு வரணும். அதனாலதான் கொடுக்கிற விஷயத்துல நான் அடிக்கடி நம்ம ஜனங்களுக்கு நான் சொல்லி தர்றது, கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அவனுக்கு மீசை இருக்கா, தாடி இருக்கா, அவனுக்கு தமிழ் தெரியுதா, இந்தி தெரியுதா, அவன் பெந்தகோஸ்தக்காரனா, ஆர்சிக்காரனா, அவன் கிறிஸ்தவனா, இந்துவா, ஊழியம் செய்யறானா அல்லது அட்டுழியம் செய்யறானா, கொடுக்கறது நல்லா பயன்படுத்துவானா இல்ல தப்பா பயன்படுத்து, இது எதையுமே பார்க்காதீங்க. எந்த வித்தியாசத்தை பார்க்காதீங்க. இந்த ஆரங்கள் எப்படி நிறைய இருக்குதோ நீங்க மனசார செய்யுங்க, மனசார கொடுங்க, மனசார பண்ணி பாருங்க. மகிமையின் தேவனாகிய கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். இந்த ஆரங்கள் என்பது மூன்றாவது நிறைவை குறிக்கும். அதனாலதான் சொன்னேன், ஒரு பெண்ணை குளிப்பாட்டி தலையை செய்வி பவுடர் போட்டு வஸ்திரத்தை உடுத்தி அவளுக்கு காலுக்கு திருப்பு போட்டு என்னென்னலாம் பண்ணினாலும் கடைசியில் அவளை கொண்டு வந்து நிப்பாட்டி கழுத்துல கரெக்டான ஒரு ஆரத்தை அணிவிச்சா அவள் அந்த இடத்துல பூரணமாகும். அந்த நிறைவு நம்முடைய ஜீவியத்தில் வரணும். இருதயம் நிறைவாய் நிறைந்திருக்கணும், மனம் நிறைந்திருக்கணும், உள்ளம் நிறைந்திருக்கணும். செய்கிற காரியத்தை மனரம்யமாய் முழு நிறைவோடு செய்யணும். நான் தைரியமா சாட்சி சொல்லுவேன், இந்த நிறையாய் முழு மனதோடு செய்துட்டு எதையுமே நான் திரும்பி வாங்காம இருந்ததே கிடையாது. நான் எதெல்லாம் கர்த்தருக்கா கொடுத்தேன், கர்த்தர் சொல்லி கொடுத்தேன், கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன், கர்த்தர் ஊழியத்தை கொடுத்தேனோ அது எல்லாத்தையுமே கர்த்தர் எனக்கு திரும்ப கொடுத்திருக்கிறார். திரும்ப வீட்டுக்கு அப்படியே யோசிச்சே இருப்பேன், சும்மா இருப்பேன். நான் பெருமைக்கு இல்லை, ஒரு சாட்சியா சொல்றேன். யோசிச்சு சும்மா வீட்டுல உட்காந்துருப்பேன். திடீர்னு யாரையாவது ஒரு பாரம் வரும், அவங்கள உடனே கூப்பிடுவேன், வீட்டுக்குள்ள பீரோத்துக்கு அப்படியே கொடுத்துப்பேன். யாராவது பீரோத்துக்கு கொடுப்பாங்களா? ஆனா நான் கொடுப்பேன். கொடுத்தேன் ஒரு முறை இல்ல, 2 முறை இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 17-18 பீரோக்களை எடுத்து கொடுத்திருக்கிறேன். ஏன்னாக்கா பீரோ கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. திடீர்னு மனசுல பட்டுச்சு, உடனே கூப்பிட்டேன். உள்ள இருக்கிற வேண்டாத பொருட்கள் எல்லாத்தையும் எடுப்பேன், தூக்கி இருந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க, உங்க வீட்டுல இல்லையா பயன்படுத்திக்கோங்க, அவ்வளவுதான். அந்த நிறைவு, அந்த மனம் மாறுறதுக்குள்ள, உள்ள தடுமாறத்துக்குள்ள, சிந்தனை சிதறதுக்குள்ள உடனே இதுதான் அந்த ஆரங்கள், இதுதான் அந்த நிறையாயிருக்கிற அனுபவங்கள், இதுதான் அந்த மகிமையின் அனுபவங்கள். நல்லவன் கர்த்தர், நல்லவன் கர்த்தர். ஆரங்கள் என்பது முதலாவது கழுத்தை குறிக்கிறது, அது நல்ல அழகை குறிக்கிறது. இரண்டாவதாக அது மனப்பூர்வத்தை குறிக்கிறது, அது நிபுணத்துவத்தை குறிக்கிறது. மூன்றாவதாக ஆரங்கள் என்பது நிறைவை குறிக்கிறது, அது சம்பூர்ணத்துக்கு நேராய் நடத்துவதை குறிக்கிறது. நான்காவதாக இந்த ஆரத்தை குறித்து சொல்லும் போது ஏசாயாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம், ஏசாயா 3:19, 19 மற்றும் 25 2 வசனங்களை வாசிக்கிறேன். ஆரங்களையும் அஸ்த கடகங்களையும் தலை முக்காடுகளையும் உன் புருஷர் கஷ்டத்தினாலும் உன் பலசாலிகள் யுத்தத்திலும் விழுவார்கள். இப்போ இந்த ஆரங்கள் என்பது நான்காவதாக எதை குறிக்கிறது? விழுந்து போகிற அனுபவத்தை குறிக்கிறது, விழுந்து போகிற ஜீவியத்தை குறிக்கிறது. இங்கு பிசாசு பேசவில்லை, அசுத்த ஆவி பேசவில்லை, தீர்க்கதரிசி பேசவில்லை, கர்த்தரே பேசுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? உன் புருஷர் கஷ்டத்தினாலும் கொப்பளங்களினாலும் வியாதியினாலும் உன் பலசாலிகள் யுத்தத்திலும் விழுவார்கள். எந்த பலசாலிகள்? எந்த புருஷர்? ஆரங்களை அணிந்தவர்கள். ஏன் இவர்கள் அந்த கர்த்தரை விழ பண்ணுகிறார் என்று சொன்னால், அதே 24ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆடம்பரமான வஸ்திரங்கள், அதிகப்படியான அழகு,
கர்த்தர் கொடுத்த ஆரத்தையும், கர்த்தர் கொடுத்த தங்கத்தையும், கர்த்தர் கொடுத்த வெள்ளியையும், கர்த்தர் கொடுத்த பொருளையும் பெருமைக்காக, மேட்டிமைக்காக, அகந்தைக்காக, ஆணவத்துக்காக என்றைக்கெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிக்கிறோமோ ஆண்டவர் அவர்களை விழ பண்ணுவார். ஆண்டவர் அவர்களை விழ பண்ணுவார். நான் 2 ஊழியக்காரர்களை கவனித்துக் கொண்டே வந்தேன். அது என் இருதயத்துக்கு ரொம்ப வெசனம், ரொம்ப வருத்தம், ரொம்ப பாதிப்பு. ஒருவர் விமானத்தில் பறக்கும் போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த சொல்கிறோம் பிசினஸ் கிளாஸ்ல போறத அப்படியே போட்டோ எடுத்து போறது, அந்த பிசினஸ் கிளாஸ்ல போகும்போது கொடுக்கிற அந்த லக்ஸுரி ஃபுட் அதே அப்படி கால் மேல கால் போட்டு அதை எடுத்து போறது. அப்புறம் இன்னொருத்தர் பார்த்து எப்ப பார்த்தாலும் நூதனமான நகைகளும் நூதனமான வஸ்திரங்களும். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கத்துல ஆவியில ஒரு விதமான பயம் வருது. இப்படி எல்லாம் பண்ணாங்களே என்ன ஆகுதுன்னு. ஆனா அந்த பரிதாபம், அவர்களுடைய அந்த நிலைமை ரொம்ப நாள் நீடிக்கல, ரொம்ப நாள் நிலைக்கல. ஒரு விழுகைக்கு ஏதுவாய் மாறிடுச்சு, விழுதலுக்கு காரணமாய் அமைஞ்சிருச்சு. அப்போ இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 4வது ஆரங்கள் என்பது கர்த்தருடைய கோபாக்கினையை குறிக்கிறது. எனக்கன்பான சகோதரி, நீங்க எந்த ஊழியத்தையும் செய்யுங்க. எனக்கன்பான சகோதரனே, நீங்க எப்படிப்பட்ட ஆவிக்குரியவர்களா இருங்க. எனக்கன்பான ஊழியக்காரர்களே, எந்த தந்திரத்திலும் நீங்கள் சபைகளின் நிர்மாணியுங்கள், தவறு கிடையாது. ஆனால் கர்த்தருடைய கோபாக்கினை வரக்கூடிய அளவுக்கு ஆரங்களை உடுத்தாதீர்கள். கர்த்தருடைய கோபாக்கினை வரக்கூடிய அளவுக்கு ஆரங்களை பயன்படுத்தாதீர்கள். கர்த்தருடைய கோபாக்கினை வரக்கூடிய அளவுக்கு ஆடம்பரத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். இது தேவனுடைய எச்சரிப்பு. கடைசியில் ஒட்டுமொத்தமா எல்லாவற்றையும் இழந்து போவது, அனைத்தையும் இழந்து போவது. யோசேப்பின் சகோதரர்கள் தகப்பனோடு நல்லாத்தான் இருந்தாங்க, தாயோடு நல்லாத்தான் இருந்தாங்க, தன் மனைவிகளோடு நல்லாத்தான் இருந்தாங்க, பிள்ளைகளோடு நல்லாத்தான் இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டம் வரும்போது, எகிப்திலே யோசேப்பை பார்க்க போன போது அவர்கள் தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள், தங்களுக்கு இருக்கிற ஆசை எல்லாவற்றையும் மறந்து யோசேப்பின் காலில் விழ வேண்டிய கட்டாயம் வந்தது. ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, நாங்க எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம், நாங்கள் நிஜஸ்தர், நாங்க உண்மையில நிரூபிக்கிறாங்க. ஆனா மறுகட்டம் வந்த போது அவர்களுக்குள் கலக்கம். சிமியோனை பிடிச்சிருவாங்களோ, பென்யமீனை பிடிச்சிருவாங்களோ, இல்லாட்டி நம்மளை ஜெயில வச்சிருவாங்களோ, போனாங்க. நேர நெடுஞ்சான் கிடையா காலில் விழுந்துட்டாங்க. இந்த விழுதல் தேவையா? ஒரு காலத்துல கர்த்தர் உங்கள் நிஜஸ்தரை வச்சிருந்தாரே, தானியம் கொல்லக்கூடிய வாங்கக்கூடிய அளவுக்கு பணக்காரரா வச்சிருந்தாரே, ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் என்கிற கர்த்தருடைய சந்ததியா வச்சிருந்தாரே. இன்னைக்கு அந்த சந்ததி எங்கே? அந்த கர்த்தர் கொடுத்த தானியங்கள் எங்கே? வாங்கக்கூடிய திராணி இன்றைக்கு ஏன் இல்லை? யாரோ பாதத்துல போய் விழுறீங்களே. இதுதான் தேவனுடைய கோபாக்கியம். கர்த்தர் கொடுக்கிற ஆரங்களை அது உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் பயன்படுத்த. எவ்வளவுதான் பணம் வரட்டும், அந்தஸ்து வரட்டும், புகழ் வரட்டும், பேர் வரட்டும், தங்கம் வரட்டும், வெள்ளி வரட்டும், தொழில் வரட்டும், விசுவாசி வரட்டும், பணக்காரன், யார் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நம்மிடத்தில் தேவையில்லாத ஆடம்பரங்களும் தேவையில்லாத லௌகீகங்களும் உள்ளே நுழையக்கூடும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. 4வது ஆரம் விழுந்து போகுதலுக்கும் தேவனுடைய கோபாக்கினைக்கும் இடையாய். இந்த கோபாக்கினை 2 விதத்தை காணும். ஒன்று கக்கங்கள் என்கிறதாலே, கொப்பளங்கள்,
சரீரத்தின் சரீரத்தின் வெளிப்பகுதியான வியாதிகள். இரண்டாவது, அதிலையும் திருந்தாதவர்களுக்கு கர்த்தர் அவர்களை விலப்பண்ணிடுவார். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் என்ற சாட்சி அவர்களுக்கு நடப்பதற்கு பதில் நமக்கு நடந்திருக்கும். அப்ப நம்ம கவனமாயிருக்கணும், எச்சரிக்கையாயிருக்கணும். இன்னைக்கு இந்த சத்தியத்தை சொன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது, இந்த வெளிப்பாட்டை சொன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது, இந்த உபதேசத்தை சொன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது, இந்த வசனத்தை சொன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஒன்னே ஒண்ணு சொல்லி பிடிக்கிறேன், இது யாருக்கு பிடிக்கும்? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுவாங்க? இந்த செய்தி எல்லாருக்கும் உகந்ததா என்று யோசித்து இந்த செய்திகளை நான் கொடுத்ததும் கிடையாது, கொடுப்பதும் கிடையாது. நான் செய்தி கத்தட வார்த்தைன்னு வந்துட்டா இவங்களுக்காக அவங்களுக்காக இப்படிப்பட்டவங்களுக்கு அப்படி அந்த இடமே கிடையாது. அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தருடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்துட்டா எனக்கு ஒரு தேவ சத்தம் கேட்கும். காதுல கேட்கிற சத்தத்தை வாயில பிரசங்கமா பண்ணிட்டு சொல்லுகிறான், விழுந்து போவதற்கு இடம் கொடுக்காதீங்க, தேவனுடைய கோபாக்கினுக்கு இடம் கொடுக்காதீங்க. நல்ல கழுத்துல அணியப்பட்ட ஆரங்களை போல அழகாயிருங்க. நல்ல மனப்பூர்வமான ஆரங்களை போல நல்ல நிபுணராயிருங்கள். நல்ல நிறைவாயிருக்கிற ஆரங்களை போல சுத்திரம் எல்லா விதத்திலும் திறந்த மனமாயிருங்க. ஆனால் விழுந்து போகிற ஆரமாகவும் கோபாக்கினின் ஆரங்களாகவும் இருக்கவே இருக்காதீர்கள். கர்த்தர் உங்களை கரம் பிடித்து உங்களை நடத்துவார். கர்த்தர் தம் கரம் பிடித்து உங்களை கொண்டு செல்வாராக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் கர்த்தரை பண்ணுங்க, எல்லாரும் கர்த்தரை ஆராதிங்க. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி வேளையிலே ஏசாயாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை கொண்டு, ஆண்டவரே கர்த்தர் நல்லவே, ஆரங்கள் என்ற தலையங்கத்திலே கர்த்தர் பேசின நிபுணத்துவமான வார்த்தைகளுக்காக அநேகர் பயன்படுத்தாத, அநேகர் சொல்லாத இந்த வார்த்தையிலிருந்து இத்தனை ரகசியங்கள், இத்தனை சத்தியங்கள், கடிந்து கொள்ளுதல், எச்சரிக்கையும் கர்த்தர் கற்றுக் கொடுத்ததுக்காக ஆண்டவரே, நாங்கள் விழுந்து போகிறவர்கள், கர்த்தருடைய கோபாக்கினைக்கு உரியவர்களுமான ஆரங்களை போல இராதபடிக்கு நிறைவுள்ளவர்களாய் மாற்றும், மனப்பூர்வம் உள்ளவர்களாய் மாற்றும், கர்த்தருடைய கண்களில் அழகுள்ளவர்களாய் எங்களை மாற்றும். தாழ்த்தி ஊப்பமிக்கிறோம். வார்த்தை எல்லாரையும் சந்திப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.